ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலங்க, திங்கட்கிழமை காலையில் இப்போ மணி 5:30. வெளியே வந்தால் மழை, நல்ல மழை, சில்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக மழை, தூரல் தான். நைட்லேருந்து நிற்கலன்னு நினைக்கிறேன். நல்ல மழையாக இருக்குது. இன்றைக்கி வேறு எல்லாருக்குமே பசங்களுக்கெல்லாம் டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. இன்னிலேருந்து தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கோல்டு வேறு இருக்குது. சீக்கிரம் எக்ஸாம்லாம் முடிக்கிறாங்களா, டெஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம். நல்லா காலையில் எழுதுறது அப்படியே ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதிகமாகுது மழை. வெளியே வந்தாலே ஜில்லுன்னு இருக்குது. பாருங்கள், நல்ல மழை வருது. ஃபுல்லாக மழை தான். ஓ சூப்பர். மழை எப்போ நிற்குன்னு தெரியல. மணி கரெக்டாக 5:30 மணி ஆகுது. நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதிகமாகுது, மழை அதிகமாக ஆரம்பிக்குது. பசங்க எழுந்ததான் இன்றைக்கி லீவ் இருக்காதான்னு கேட்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இல்லைங்க, மணி 5:40 ஆகுது. மாடிக்கு போகிறோம். செம்ம மழை. அப்பா, சூப்பராக இருக்குது மழையோட. இனிமேல் கிச்சனுக்கு போக வேண்டியதான், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா செம்ம குளிருது, பயங்கரமாக இருக்குது. பசங்களுக்கு வந்து காலையில் பூரி சுட்டு கொடுக்கலாம். பூரினா ஆசையாக சாப்பிட்ருவாங்க. அதுவும் கோதுமை மட்டும் செஞ்சோன்னாக்கா அது சாப்பிட மாட்டாங்க. கோதுமையும் மைதாவும் மிக்சடாக இருக்கணும். அப்போ அது கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். நான் 3க்கு 1 போட்டுக்குவேன். கோதுமை நிறைய போட்டு மைதா கொஞ்சமாக போட்டுக்குவேன். இது மைதா. பூரிக்கு நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு நான் மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 1/2 ஹவருக்கு நல்லாவே மூடட்டும். இது மூடி வச்சுக்கலாம். இருக்குது. நான் வந்து இங்கே தண்ணி காய வச்சுருக்கேன். காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா காஃபி சுட 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 நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி இல்லை டீ குடிக்கலாம். எனக்கு வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ இஞ்சி காஃபி குடிக்க போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி காஃபி குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெடி ஆகிடுச்சு. எடுத்து கொஞ்சமாக நம்ம வடிகட்டிட்டு சுட சுட இஞ்சி காப்பி காலையில், அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். சூடாக இருக்குது. மழை மட்டும் விடலை. மழை பார்த்திங்களா, நல்ல மழை. பசங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து டெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு பர்த்டே. இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி இல்லை, போன வருஷம் 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு மறந்து போச்சு. அப்போ அப்பா சொன்னார், எப்போ எதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோன்னாக்கா விஷ் பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சின்னு அவர் ரெடியாக இருப்பார். ஆனால் எங்களுக்கு பர்த்டேவே ஞாபகம் இல்லைங்க, அப்பா பர்த்டே. அப்புறம் ஈவினிங்காக அப்பாவே, நானும் நீங்களும் விஷ் பண்ணுவீங்கன்னு பார்ப்பேன், எதுக்கோ ஃபோன் பண்ணுவீங்க, நானே சாயங்காலம் சொல்லிட்டேன் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி வந்து ஞாபகம் வச்சுருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்லணும். காலையிலேருந்து மழையாகவே இருக்குது. அப்பா, நல்ல கிளைமேட், நல்ல மழை. மழை மட்டும் விடலை. காஃபி குடிக்க ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கும் காஃபி காலையில் எழுந்ததை காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காஃபி குடிங்க. நான் வந்து பிளாக் காஃபி, இது மாதிரி இஞ்சி காஃபிலாம் குடிப்பேன். சூப்பராக இருக்குது. இந்த மழையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு, நமக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. பூரி சுடணும், புலாவ் செய்யணும். பசங்க இன்னும் எழுந்திரிக்கல, மணி 6 ஆயிடுச்சுங்க.
நான் வந்து புலாவ் தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்துலேயே தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. பெரிய வெங்காயம் சேர்க்கல, சின்ன வெங்காயம் மட்டும்தான். குடமிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸ் போட்டு, தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எப்பவுமே எடுத்துக்கிட்டோம். செய்யணுன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் உடச்சிருக்கேன் தேங்காய். நான் 1/2 மூடிக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா அரைக்க போகிறேன். நான் அரைச்சி வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். மழை மட்டும் விடவே இல்லை இன்றைக்கி, என்னன்னு தெரியல. மழை வந்து பெஞ்சுனே இருக்குது. கொஞ்சம் கூட விடாமா, அதிகமாகவும் வர மாட்டேங்குது, கம்மியாகவும் வர மாட்டேங்குது. ஒரு மீடியம்லேயே அதே ஸ்பீடில் மழை. நம்ம செய்கிறத செஞ்சுட்டே இல்லை. கரண்ட் போய்ட்டு போது எடுத்துருக்கேன். உடனே வந்து அரைக்கலான்ட்டு எடுத்துட்டேன். நான் தேங்காய் அரைச்சிட்டு பார்க்கலாம். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது, இங்கே காயும் ரெடியாக இருக்குது. அரிசி கழுவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தேங்காய் பால் நான் நிறைய சேர்க்குறேன், அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. நீங்கள் வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மசாலாவெல்லாம் போட்டுடுறேன். மசாலாலாம் போட்டது நான் இஞ்சி பூண்டு வந்து அரைக்காமல் போட்டிருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ஆனால் வந்து கலர் மாறக்கூடாது. இது கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் அந்த புலாவோட கலரே வேறு மாதிரி இருக்கும், நல்லா வெள்ளையாக இருக்காது. அதனால் நம்ம வதக்கணும், கரண்டியே விடாமல் வதக்கணும். இல்லை அப்படியே விட்டுட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி ஒரு 70% வெந்தால் போதும். இந்த வெங்காயம் நல்லா பிரிஞ்சு கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும். நான் வந்து கேரட்டு, குடமிளகா, பச்சை மிளகா, பீன்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் தான். ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸு, பாதி குடமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இப்போது இது வதங்கினது போதும். நான் இதில் 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும், ஆனால் கொதி வர வேண்டாம். இப்போ கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உடனே நம்ம அரிசியை சேர்த்துருவோம். இப்போது கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததும் உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் டம் போட்டுடலாம். இப்போ வந்து குக்கர் மூடியாச்சு. காற்று வந்த பிறகு தான் நம்ம மூடியாச்சு. இது வந்து நல்ல கொதி வந்து ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் ஸ்லோ பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். சீரக சம்பா ரைஸில் தேங்காய் பால் சாதம் சுட இதுதான் வந்து பசங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறேன். நம்ம நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து சிக்கன் கிரேவி, பெப்பர் கிரேவி பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து நான்வெஜ் செய்யலை, பசங்களுக்கும் இது மட்டும்தான் கட்டி கொடுக்க போகிறேன். பூரிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி சுட்டுடலாம். பூரி ரெடி. சுட 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 பூரி. வெளியே வந்து நல்ல மழை வருது. பசங்களை எழுப்புனதுமே ஹேமந்த் வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி ஸ்கூல் போக மாட்டேன், அவன் என்றைக்குமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லுவான். இன்றைக்கி மழை வேறு வருது. மழை வருதுமா, ஸ்கூல் போகல
இன்றைக்கி வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஸோ அழுதாலும் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி விட்டே ஆகணும். பூரி அவங்களுக்கு சுட்டு குருமா, அம்மா நேற்றுக்கு கொடுத்த குருமா இருக்குது. அந்த குருமா வச்சு காலையில் டிஃபன், மதியானம் கோகனட் ரைஸ், தேங்காய்பால் சாதம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து லன்ச் அண்ட் டிஃபன் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்